Hi friends, welcome back to Cooking News Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது டீ கடையில செய்வாங்க இல்லீங்களா, அதே மாதிரி அதே டேஸ்ட்ல கிறிஸ்பியா எப்படி செய்யறது அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வடையை பார்த்தீங்கன்னா தனியாக சாப்பிட்றதை விட அதை இட்லி கார சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வடை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்குது, கல் மாதிரி வருது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் என் பொண்ணு எப்படி விரும்பி சாப்பிட்றான்னு. இதே மாதிரி உங்கள் குழந்தையும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைக்கு தேவையான உளுந்தை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை உளுந்து இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காப்படி உழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த படியில் ஒரு படி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 15 வடை வரும். அதாவது உருண்டை பிடிக்கணும் இல்லைங்களா, அதை பொறுத்து. ஸோ உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஆகிடுச்சு. கருப்பு உளுந்தை நல்லா கழுவி தோல் இல்லாமல் கழுவி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஒரு வேளை கருப்பு உளுந்து இருந்து அதை கழுவ ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பு உளுந்து எப்படி ஈஸியாக கழுவுறதுன்றத வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க அதையுமே போய் பாருங்கள். வடைக்கு பார்த்தீங்கன்னா மாவு எப்படி அரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வடை வந்து கல் மாதிரி இருக்குமா இல்லை சாஃப்டாக இருக்குமா இல்லை எண்ணெய் குடிக்குமா குடிக்காதா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ வடைக்கு மாவு அரைக்கிற பதம் ரொம்பவே முக்கியம். ஸோ வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து எல்லாமே வந்து கிரைண்டரில் போட்டுட்டு கல்லோட சைட்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு லைட்டாக 2 சைட்லேயுமே தண்ணி தெளிங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி தெளிச்சிடக்கூடாது, லைட்டாக வந்து தண்ணி தெளிக்கணும். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே அடியாக தெளிக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக 2 சைட்லேயும் தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஸோ மாவு நல்லா உப்பி வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, உப்பி வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உப்பி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான பதத்தில் வந்து மாவு வந்து அரைச்சிட்ருக்கீங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பி வந்தது அப்படின்னா வடை நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிலுமே குடிக்காது. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அரைஞ்சி வந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கையால் கொஞ்சமாக வந்து தண்ணி தொட்டுட்டு மாவை லைட்டாக எடுத்து பாருங்கள். கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இது வந்து பதம் வந்து கரெக்டாக இல்லை, அதாவது வடைக்கு ஏற்ற பதம் இல்லை. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் அங்கே ஓட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் தண்ணி தொட்டு. மாவை வந்து பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி பாருங்கள், கையில் ஒட்டலை இல்லைங்களா. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கா இல்லையான்றதை இன்னொரு விதத்துலையும் செக் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உளுந்து மாவு எடுத்துட்டு அதில் தண்ணியில் போடுங்க. ஸோ மேலே மிதங்குச்சு அப்படின்னா மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை எடுத்துக்கோங்க. வடை மாவு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக பந்து மாதிரி வந்திருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் வடை வந்து நல்லா சாஃப்டாக வரப்போகுதுன்னு. ஸோ இப்போ வாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 4-5 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சால்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கையை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு லைட்டாக உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு கட்டை விரலால் ஒரு ஓட்டை போடணும். அவ்வளோதான். சூப்பராக வந்து வடையை வந்து செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு வடையை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி வடையை வந்து போடுங்க.
ஒரு சைடு வடை நல்லா செவந்ததும் திருப்பி போடுங்க. இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வடையை எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காத வடையை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இதை நான் கொடுத்து பார்க்குறேன், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். நான் வீடியோ எடுக்கிறத அவர் பார்க்கல, அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வடை எப்படிங்க இருக்குது? என்னைக்கு தான் புருஷன் பொண்டாட்டியை புகழ்ந்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வடை செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். என்ன ரியாக்ஷன் அவர் கொடுத்தாங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.